எப்படியாக நடத்தப்பட்டாங்க? இந்த 2 பெண்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறியது? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அவர்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் கரெக்ட்டா செஞ்சு முடிச்சாங்க? அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த 2 பெண்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன அந்த ஒற்றுமை அப்படின்னு சொன்னா, 2 பெண்களுடைய கணவன்மார்களுமே அவர்களுக்கு ஆதரவா இல்ல. உறுதுணையா இல்ல. அவர்களுடைய எண்ணத்திற்கு, அவர்களுடைய மனதின் ஏற்றபடி அவர்கள் இல்ல. அவர்களுடைய ஆசைகளுக்கும், விருப்பங்களுக்கும் நேர் எதிரானவர்களாக அந்த 2 பெண்களுடைய கணவன்மார்களுமே இருந்தாங்க. யார் இந்த 2 பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதான யாகேல் என்கிற பெண். கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறவர்களுக்குள்ளே ஏபேரின் மனைவியாகிய இந்த யாகேல் என்பவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வசனம் சொல்லுகிறது. இவள் ஏபேரின் மனைவி என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அபிகாயிலை பற்றி நம்மளுக்கு நிறையா தெரியும். அநேக மெசேஜில் நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்போ இந்த 2 பெண்களுக்குமே அவர்களுடைய கணவன்மார்களிடத்திலிருந்து அங்கீகாரம் வரவில்லை. அவர்கள் செய்கிறதான செயலுக்கு, அவர்களுடைய நற்கிரியைகளுக்கு, பாராட்டுதல்கள், எந்த காரியங்களுமே கணவன்மார்களிடமிருந்து கிடைக்கப்படவில்லை. இது அழுத்தமாக வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும் நம்ம இந்த அதிகாரங்களை ஆழ்ந்து தியானிக்கும் போது இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அவர்கள் எடுத்த அந்த முடிவு, அவர்கள் எடுத்த அந்த காரியம் அப்படிங்கிறது கணவனாரை சார்ந்து அவர்கள் எடுக்கல, தேவ திட்டத்துக்குள்ள அவர்கள் இணைந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது நம்ம யாகேலை குறித்து பார்க்க போகிறோம். யாகேலை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. இந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண் என்று சொல்கிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அநேக ஆசீர்வாதமான பெண்களை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எலிசபெத் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதே போல சாராளை பார்க்கிறோம். ஆனால் யாரும் இந்த யாகேலை அவ்வளவுக்கா நம்ம வந்து தியானிக்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் யாகேலை நோக்கி பார்க்கும்படி நம்ம ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஏன் இந்த யாகேலை இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள்? ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாம். அப்போ அநேக ஸ்திரீகள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே நியாயாதிபதிகளிலே அந்த காரியம் நடந்த அந்த சூழ்நிலையிலே அநேகம் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்திரீகளுக்குள்ளே, அந்த அநேகம் பெண்களுக்குள்ளே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவளாம்? யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளாம். இன்றைக்கு அப்படிதான் நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலையிலே அநேகம் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் அநேகமாக இருக்கிறாங்க. பாருங்க, பெண்கள் கூட்டம் தான் அதிகம். எங்கே ஒரு எடுத்துக்கோங்களேன், எந்த ஒரு இடத்தை எடுத்துக்கோங்க, சபைகளிலே பெண்கள் அதிகம். எந்த ஒரு காரியத்திற்கு போய் பாருங்க, பெண்கள் அதிகம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வனாந்தரத்தில் பின்பற்றி போனாங்களாம். அங்கே புருஷர்களுடைய தொகை மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது 5000 புருஷர்கள். ஏன்னா இவங்களை கணக்கு வைக்கவே முடியல, கணக்கே பண்ண முடியாதுல்ல. நம்மளை பெருக்கம் நம்ம பெண்கள் கூட்டத்தில் பேசுவது மிகப்பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறது. அதிகமாக பெண்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். பெண்கள் மேலே விசேஷித்த தேவ திட்டம் இருக்கிறது. பெண்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. பெண்கள் அவர்கள் ஆச்சரியமானவர்கள். ஆதாமை படைத்த ஆண்டவர் அப்படியே விடலை, பெண்களை படைத்தார். ஆமாம், தனிமையாக இருப்பது யாருக்கு நல்லதல்ல? மனுஷனுக்கு நல்லதல்ல. ஆனால் நம்ம தனியாக நின்று சில காரியங்களை சாதிப்போம். இந்த பெண்கள் கூட தனியாக நின்று காரியங்களை சாதித்தவங்க தான். ஒரு குடும்பத்தில் பாருங்கள், கணவன் இல்லைன்னா மனைவி குடும்பத்தை அழகாக நடத்தி பிள்ளைங்களை படிக்க வச்சு அழகாக கொண்டு போயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு கணவனாக இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஆனால் ஜெயிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா மிக குறைவான பேர்கள் தான். அப்போ பெண்களை கொண்டு தேவ திட்டம் பெரிய தேவ திட்டம். அநேகர் சில காரியங்களிலே பெண்களை முன்னால் விடமாட்டாங்க. பெண்களை எடுத்து பயன்படுத்தாத சபைகள் கூட உண்டு. பவுல் சொல்கிறதான அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்திரீகள் சபையிலே பேசுவது அயோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் எந்த காரியத்திற்காக சொன்னார் அப்படிங்கிறத அதை புரிஞ்சு கொள்ளாமல் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் ஸ்திரீயின் வித்து தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவர் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ பாருங்க, திட்டம் தொடங்குறதே நம்ம மூலமாக தான். அங்கே திட்டம்
நிறைவானதே நம்ம மூலமாக தான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது யார் மூலமா? ஸ்திரீயின் வித்தாக அவர் உலகத்திலே வருகிறார். அல்லேலூயா. சபையாகிய மணவாட்டி பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. இங்கே ஒரு பெண் நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறாள். அவளுடைய பெயர் யாகேல். எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து அழகா அழைத்து நடத்தி கொண்டு வருவார். மோசே அவர்களை நியாயம் விசாரிப்பார். மோசேயினுடைய தலைமை போனதுக்கப்புறம் அடுத்த லீடர் யார் அப்படின்னா யோசுவா அவர்களை அழகாக நடத்தி கொண்டு வருவார். கர்த்தருடைய பிரமாணங்களிலே, வேதங்களிலே. அவங்களுடைய அந்த டைம் பீரியடெல்லாம் முடிஞ்சோன்னே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னிச்சையாய் விடப்பட்டவர்கள் போல், அவர்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் உண்டு, காரியங்கள் உண்டு, இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாவம் செய்து தேவனை விட்டு தூர போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சில காலங்கள், சில குறிப்பிட்ட டைம் பீரியட் அந்நியர்களின் கரங்களிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்த சங்கதிகளை சொல்வதுதான் நியாயாதிபதிகளுடைய புத்தகம். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் முழுக்க அந்த காரியங்கள் இருக்கும். ஆண்டவர் விற்றுவாங்க, ஆண்டவர் புறஜாதி ராஜாக்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பார், மறுபடியும் அழுவாங்க, மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரவேலிருந்து ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணுவார். அப்படி தான் கிதியோன், பாராக், எப்தா, சிம்சோன் இவங்கெல்லாம் அப்படியே வருவாங்க. அதில் பராக்கிரமசாலிகளாக வருவாங்க. இஸ்ரவேலை அவர்களாம் நியாயம் விசாரிப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டத்திலே இஸ்ரவேல் யாருடைய கைகளிலே விடப்படுகிறது அப்படின்னா கானானியருடைய கைகளிலே விடப்படுகிறது. கானானியருடைய கைகள், அவர்கள் புறஜாதியாருடைய புறஜாதியார்கள், கானானியர்கள். பாருங்க, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் எனும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். ஆண்டவர் யார் கையில் கொடுக்குறாரு? கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போடுகிறார். ஏன் அப்படின்னு சொல்கிறான். 1வது வசனம் சொல்லுகிறது, ஏகூத் மரணம் அடைந்த பின்பு. ஏகூத் யார் அப்படின்னா அதற்கு முந்தைய வசனங்களில் அதிகாரங்களை படித்து பார்த்தா தெரியும். இஸ்ரவேலை அவன் நியாயம் விசாரிச்சுட்டு வருவான். அவன் மரணம் அடைந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய அந்த காரியங்களை விட்டு வழிவிலகி வரும்போது சில நேரங்களிலே சத்துருவின் கைகளிலே நாம் கொடுக்கப்படுகிறோம். இங்கே அப்படி ஒரு காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானியருடைய ராஜாவாகிய யாபீனின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அவனுடைய சேனாபதிக்கு என்ன பேரா? சிசரா அப்படிங்கிறது பேரா. அப்போ அந்த நாட்களிலே இஸ்ரவேலை யார் நியாயம் விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னா தெபோராள் என்கிற தீர்க்கதரிசி. தெபோராளை குறித்து நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. விழி விழி தெபோராளே நீ விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்துக்கு அவர் தாயாக இருந்தா, தாயை போல வழி நடத்தினா இஸ்ரவேலருக்கு. அங்கே அவர்களுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த சமயத்தில் ஒரு பெண்ணுடைய ஆளுமை அங்கே காணப்பட்டது. தெபோராள் என்கிற தீர்க்கதரிசி எழும்பி அவர்களை ஆளுகை செய்து கொண்டு வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை எங்கே வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பாருங்க, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்க. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்களாம்? அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை வருகிறது. அபினோகாமின் குமாரனாகிய பாராக்க கூப்பிட்டு, இங்கே வா, சீக்கிரம் வா, நம்ம கையில் ஆண்டவர் யாரை ஒப்புக் கொடுக்க போறாரு? கானானியருடைய ராஜாவாகிய அந்த யாபீனுடைய சேனாபதியாக இருக்கிற சிசராவை ஒப்பு கொடுக்க போகிறாரு. அதனால பாராக் உன் கையில் தான் ஒப்பு கொடுக்க போகிறாரு, நீ வா அப்படின்னா இந்த பாராக் என்ன பண்ணுறா? உடனே கிளம்பி போகாமல் நீங்களும் என்னோட வரணும், நீங்களும் என்னோட வரணும். பாருங்கள், தீர்க்கதரிசியை கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலை. இது நம்மளுக்கு யாரை ஞாபகப்படுத்துது அப்படின்னா சவுலை ஞாபகப்படுத்துது. முதல் ராஜா சவுல் அப்படி தான் ஆண்டவரை முதல்ல தேடாமல் சாமுவேல் பின்னாடியே போய் கொண்டு இருப்பார். அப்போ இங்கே அந்த மாதிரி காரியம் நடக்கும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவா? சரி, நான் உன் கூட வரேன், நீ போயிருந்தீன்னா அந்த யுத்தத்தில் அந்த மேன்மையை ஆண்டவர் உனக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு தெரியுமா? ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு, ஒரு பெண் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. அதே போல் அவங்க குறிப்பிட்ட அந்த மலையில் யுத்தம் நடக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முறியடிக்கப்பட்டு அந்த கானானியருடைய ராஜாவினுடைய சேனாபதி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சிசரா முறிந்து ஓடி போகிறான். ஓடி போனவன் எங்கே ஓடி போகிறான் அப்படின்னு சொன்னால், இந்த யாகேலுடைய கூடாரத்துக்கு நேராக ஓடி போகிறான்.
யாகேல். இந்த யாகேல் யாருங்க? கேனியனாகிய ஏபேரின் மனைவி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என்னங்க இந்த கேனியன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோமானால் பாருங்க, அதே நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. அவங்க யாரா? கேனியனாகிய ஏபேர். யார் இந்த கேனியன் அப்படின்னு சொன்னால், மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து. அப்போ மோசேயின் மாமா ஓபாபினுடைய புத்திரர் தான் அவங்க யார்? கேனியர் அப்படிங்கிற அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கேனியர்கள். அப்போ இவங்க யார்? இவங்க என்ன ரிலேஷன் ஆகுது? மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரர், அவனுடைய மாமனாகிய ஓபாவின் புத்திரர் தான் இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் கேனியர் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணிட்டானா, இவன் சனாயிம் என்னும் கர்வாலி மரங்களின் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அங்கே இவனுடைய கூடாரத்தை வந்து போடுறான். அப்போ அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை யார் வந்து ஆண்டு கொண்டுட்ருக்கிறா? இந்த கானானியரின் ராஜா. இப்போ இந்த கானானியரின் ராஜாவுக்கும் இந்த ஏபேருக்கும் நல்ல ஒரு சமாதானம். பாருங்கள் எப்படின்னு சூழ்நிலை. இஸ்ரவேலருக்கு அவன் ஆகாது, ஆனால் யாருக்கு அங்கே அந்த தேசத்தில் குடியிருக்கிற யாருக்கு ஆகும் அப்படின்னா, ஏபேருக்கு அவனுக்கும் பயங்கரமான நல்ல ஒரு சமாதானமான ஒரு மனநிலைமை. வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. அதே நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. பின்பகுதியை படிக்கிற கவனிங்க. அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாகியிருந்தது. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டு, அவங்க நல்லா சமாதானமாக இருக்கிறவங்க. இதை தான் நான் சொன்னேன். ஏபேருடைய அந்த குணாதிசயம் யாருக்கு இல்லை? யாகேலுக்கு இல்லை. 2 பேருக்கும் வந்து கருத்துக்கள் வேறு வேறு மாதிரி. அவள் கணவனோடு இசைந்து இருக்கலை, அவள் அந்த ராஜாவோடு சமாதானமாக இருக்கலை. அங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, நண்டை உள்ளே வாரும், பயப்படாதேங்கள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறா? சமகாலத்தில் மூடுனா அவன் அவளை பார்த்து அந்த யுத்தத்தில் முறிஞ்சு அவன் ஓடி வர்றான். அவன் வந்து கால்நடையாக அவன் ஓடி வரான். தன்னுடைய ரதங்கள்லாம் போயிருச்சு. அவங்ககிட்ட நிறைய ரதங்களெல்லாம் இருக்குது. 4வது அதிகாரத்தில் பாருங்கள், 3வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆனால் தேவ வார்த்தை அந்த இடத்துல வரும்போது பாராக்கை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து, பாருங்கள், எதிரினுடைய பலத்தை கொண்டு நம்ம மதிப்பிடக்கூடாது. சத்ருவின் சேனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் முறியடிக்க 900 இருப்பு ரதங்கள் அவனுக்கு இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தை நேராக கடந்து வரும்போது பாராக்குக்கு அங்கே உண்டாகியிருந்தது. அங்கே எல்லா ரதங்களும் முறிஞ்சு விழுந்து ஓடி அவன் நேராக எங்கே வந்து சேர்றான் அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசியினுடைய அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படி, யுத்தத்தில் ஜெயம் உனக்கு கிடைக்காது பாராக்கு, ஒரு ஸ்திரீ கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறாரு, ஒரு பெண் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த காரியம் அழகாக நேரடிக்கிறது. ஓடி வரான். அந்த நேரத்தில் அந்த இடத்துல யார் இல்லை அப்படின்னா ஏபேர் இல்லை. இதுதான் சீக்ரெட். தேவன் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான வழிவாசல்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிடுவார், கரெக்டாக நடத்திட்டு போயிடுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவ சித்தத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது, கர்த்தர் சித்தத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது. இந்த பெண் மட்டும் பயந்து இருந்தான்னா, ஐயோ 2 பேத்துக்குமே சமாதானமே இருக்கே, என்னுடைய கணவருக்கும் அந்த யாபீன் அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கும், ஆத்சோரின் ராஜாவுக்கும் நல்ல சமாதானமே இருக்கே, அவருடைய சேனாபதியாச்சே இவரை நம்ம ஏதாவது பண்ணிட்டா என்ன நடக்கும், எனக்கு என் கணவருக்கு பிரிவினை வந்துடுமேன்னு சொல்லி அவன் நினைக்கல. இஸ்ரவேலின் தேவனுடைய திட்டம் எது அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவனை வந்து எதிரி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குற நேரம் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறாரு, என் மூலமாக செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. யாகேலாக இருக்கிற பெண்கள், இந்த குழுவில் காணப்படுகிற பெண்கள், உங்கள் கையில் ஆண்டவர் சில ரட்சிப்பை கொடுப்பார். ஒருவேளை உங்கள் கணவர் தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கலாம், தேவ திட்டத்துக்கு விரோதமாக இருக்கலாம், இல்லை கேட்காம இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை. ஆனால் உங்கள் கையில் அந்த ஜெயத்தை ஆண்டவர் வைப்பார். உங்களுடைய முழங்கால்கள் முடங்கும் போது, தேவ சமூகத்திலே நீங்கள் முழங்கால் ஊன்றி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெயத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பாரு. எழும்பி ஜெபிக்கும் போது, என் கணவரே இப்படி இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன், என்ன சுற்றி இருக்க சூழ்நிலை இப்படி இருக்கேன் என்று நினைக்காதபடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கூடாரங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தது போல நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்திலே முழங்காலை நம்ம ஊன்ற வேண்டும், தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அவள் என்ன செஞ்சாலாம், அவன் வந்து தண்ணி கேட்குறான், அவன் என்ன பண்ணா, பாலை கொடுக்குறா, பாலை கொடுத்து மறுபடியும் மூடி விடுகிறா. அவன் சொன்ன
சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், அப்பொழுது அவன் 20வது வசனத்தில், அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். நம்பிட்டான், ஆயாசமாக தூங்கிட்டான். ஆனால் ஏபேரின் மனைவியாகிய யாகேல், அழகா வேதம் சொல்லுகிறது, வெறும் யாகேல் இல்லை, ஏபேரின் மனைவியாகிய யாகேல், ஹல்லேலூயா, ஏபேரின் மனைவியாகிய யாகேல். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். நான் இந்த இடத்துல ஏன் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறேன், என் கணவருடைய காரியம் இப்படி இருக்குதுன்னு நினைக்கலாம். அதனால தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கிறார். உங்களை குறித்து சில தேவ திட்டங்கள், நோக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திட்டம் வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணி எடுத்துட்டா, கையில் கத்தியை பிடிச்சு சுத்தியை பிடிச்சிட்டா, மெல்ல வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு கூடாரங்களிலே ஜெபிக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சில கிரியைகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். சில காரியங்களை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அப்போ என்ன நடக்குது? சிசேராவை தொடர்கிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் அவனுக்கு வெளியே எதிர்கொண்டு போய், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னா. இதோ அவன் செத்து கிடந்தான். இப்படி தேவன நாளில் கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. பாராக்கை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலை அழகாக, தெபோராள் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு பாருங்க, 3 பேர் இந்த தேவ திட்டத்துக்குள்ள அழகாக செயல்படுறாங்க. ஆண்டவர் அப்படியாக உங்களை செயல்படும்படி வைப்பார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே, ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே இருக்கும். அதே போல் அடுத்ததாக அபிகாயிலை பார்க்கிறோம். அபிகாயிலுடைய வாழ்க்கையிலும் அதே காரியங்கள் தான் நடக்குது. அவளுடைய கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? பெயருக்கு ஏற்றபடி அவன் பைத்தியம் கொண்டவனாக இருந்தான். தாவீது ராஜா வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சவுலுக்கு பயந்து அவர் மலைகளிலும் குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னோட கூட இருக்கிறவர்களுக்காக அவர்கள் வந்து உணவுப் பொருட்களை கேட்கும்படி வந்து ஆட்களை அனுப்பும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அபிகாயிலோட கணவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்நாட்களிலே தன்னுடைய எஜமான்களை விட்டு ஓடி போகிற அநேக வேலைக்காரர்கள் உண்டு. எனக்கெல்லாம் வந்து தாவீதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு அது வந்து தேவையில்லை, அப்படியெல்லாம் நான் வந்து கொடுக்க முடியாது. என்னுடைய வேலைக்காரர்களுக்காக நான் வந்து வச்சிருக்கிறத வச்சிருக்கிறத என்னால் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும்போது அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அபிகாயில் என்ன பண்ணா அப்படின்னா, அவள் ஞானத்தோடு செயல்படக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். மிக ஞானமாய் அவள் செயல்படுகிறாள். மிக ஞானமாய் அவள் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாள், ஆனால் அவளுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அங்கே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு 1 சாமுவேலிலே அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிருபையாக அந்த மகளை ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். இப்படியாக நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 பெண்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 2 பெண்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த அபிகாயில் என்ன செஞ்சா? தாவீது வந்து பயங்கரமாக அவர் வந்து ரொம்ப கோபம் கொண்டு அவர் வந்து வருவார். நான் வந்து நாபாலுக்கு இருக்கிற ஒரு நாயை கூட நான் விடமாட்டேன், எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவள் துரிதமாய் அவள் என்ன பண்ணுறா? உணவுப் பொருட்களை, காரியங்களை எடுத்துக்கொண்டு அவள் வருகிறாள். அவள் எதிர்கொண்டு வருகிறாள். அவள் சில காரியங்களை தாவீதினிடத்தில் சொல்ல ஞானமாய் அவள் பேச அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே தாவீதினுடைய இருதயம் அப்படியே இலகி போகிறது. அந்த தீங்கை அவன் செய்யலை. அப்போ பாருங்க, இப்படிப்பட்டதான ஞானங்கள் வேணும். தேவ சமூகத்திலே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம தேவ சமூகத்திலே நம்ம குடும்பத்திற்காக மன்றாடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பாருங்க, 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லுவான், நாபால் சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்னையிடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு நான் கொடுப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் அபிகாயில் என்ன பண்ணுவானா? ஞானமாக நடந்து கொண்டு சில
வார்த்தைகளை அவள் சொல்லுவா பாருங்க. அந்த வார்த்தைகள் தான் தாவீதினுடைய இருதயத்தை மாற்றும். அதே 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பாருங்க, உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்படும். கவனில் வைத்து எரிந்து கோலியாத்தை கொல்ற அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி ஒரு கவிதையை போல அழகா அவ பாடுறா. உங்களுடைய சத்துருக்களின் ஆத்துமா எப்படி இருக்கும்? கவனில் வைத்து எரிந்தார் போல இருக்கும். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டோன்னே தாவீதினுடைய இருதயம் சமாதானம் ஆயிருச்சு. அடுத்தது என்ன காரியம் இங்கே அப்படின்னா, நாபாலுக்கு கொஞ்சம் கூட இது எந்த காரியமே தெரியாது. திரும்பி வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? அவன் வெறி கொண்டு இருப்பான். விருந்து நடக்கும். 36வது வசனம் சொல்லுது. நமக்கு டைம் இல்லாததுனால நான் வேகமாக கடந்து போகிறேன் பாருங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய இருதயம் வெறித்திருக்கிறது. இந்த சங்கதிகளையெல்லாம் அவன் சொல்லும்போது என்ன நடக்குமா? அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே செத்தது. அடுத்தது அவன் 10 நாளைக்கு பின்னாடி அவன் செத்து போகிற காரியத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக தாவீதினுடைய கண்களிலே அபிகாயிலுக்கு தயவு கிடைக்கிறது. அடுத்தது தாவீதை விவாகம் பண்ணக்கூடியதான ஒரு காரியங்கள் நடக்கிறது அவளுடைய வாழ்க்கையிலே. அப்போ இந்த 2 பெண்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கணவன்மார்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தால் கூட அவர்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, தேவ திட்டத்தை உணர்ந்து அவர்கள் செயற்பட்டார்கள். சில நேரங்களிலே தேவ திட்டத்தை நம்ம உணரணும். கடவுளுக்கு கீழ்ப்படியணும், அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு உட்பட காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்கு உட்பட்டு நம்ம செய்யும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்து நம்மை நடத்துவார். இந்த 2 பெண்கள் நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உதாரணங்கள். அதிகமாக இந்த 2 பெண்களையும் நம்ம பார்க்கறது இல்லை. யாகேலை பார்க்கறது இல்லை, அபிகாயிலை பார்க்கறது இல்லை. அவங்களுடைய காரியங்கள் சில நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலோ, ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், யாகேல் அவ கூடாரங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இந்த அபிகாயில் புத்திசாலி, அவ ரூபவதி, அவ புத்திசாலி, அவ அழகா பேசுகிறா. தாவீது கிட்ட உங்கள் ஆத்மா ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும், உங்களுடைய எதிரிகளுடைய ஆத்மா கவனிலே கல் வைத்து எரிந்தார் போல போயிருன்னு சொல்லி அழகா பேசி கோபத்தை மாற்றி அந்த இடத்துல அவ்வளோ அழிஞ்சு போயிருப்பா. ஆனால் தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறக்காக மிக அழகா அந்த நேரத்தில் நஷ்டங்களை எல்லாம் தடுத்தா. நம்மளும் அப்படிதான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து தேவ சமூகத்தில் சில காரியங்களை நம்ம போராடி பெற்றுக்கொள்ளும் போது, பெண்களால் தான் சில காரியங்கள் நடந்தது. பெண்கள் பாருங்க, பெண்கள் அநேக காரியங்களை மாற்றினாங்க. பெண்கள் சாதாரணமானவங்க கிடையாது. முழு வேதாகமத்திலேயே பெண்களை பற்றி தியானித்தோமானால் சாம்ராஜ்யங்களுடைய காரியங்களை மாற்றினவங்க. எஸ்தர் ராஜாத்தியை பாருங்க, தன் குலத்துக்கு வரவிருந்த அழிவை அவள் தடுத்தாள். மீரியாம பாருங்க, யோகபெத்தை பாருங்க, மோசேயினுடைய அம்மா, மோசே உயிரோடு காப்பாத்திருக்க அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் சாதாரணமான பாடுகள் இல்லை. அதே போல பாருங்க தாமாரை பாருங்க, அவங்க எடுத்த பெரிய ஒரு முடிவு என்ன காரியத்தை கொண்டு வந்தது. அப்படி பெண்களால் அநேக காரியங்கள் நடந்தது. யூதா சந்ததியை இல்லாமல் போயிருக்கும். தாமார் எடுத்த முடிவு, அதே போல ரூத் எடுத்த முடிவு, நகோமிக்கு பின்னாடி போறதுக்கு அநேக பெண்கள் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போக முடியும். நம்மளுக்கு நேரம் தான் போதாது. பெண்கள் மிக முக்கியமானவர்கள். தேவ திட்டத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த காரியங்களை உணர்ந்து நம்ம நடக்கும்போது, பெண்களுடைய பொறுப்புகளை, நமக்கு கைகளிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம உணர்ந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கூடாரத்தில் வாசமாக இருக்கிற பெண்ணுக்குள்ளே யாகேல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, அபிகாயிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், தாவீதனை திருமணம் பண்ணுவேன் அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் நீ இருக்கிறியா மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இந்த ஜெப இணைப்புக்குள்ள வரியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாடி அவருடைய உதவியை தேடுறியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறியே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து குடும்பத்தை அழகான நடத்துறியே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31 பிள்ளைகள் எழும்பி நீங்கள் ஸ்ரீ பாக்கியவதியாக இருப்பீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுவாங்களாம். கணவன் சொல்லுவாராம், அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். பிள்ளைகள் சொல்லுவாங்க, எழும்பி நீங்கள் பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலை வேளையில் இந்த கிருபை பெற்றவளை ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பெண், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையில் எங்களை பார்த்து
நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, உங்கள் திட்டத்தை உணர்ந்து நடக்கிற பிள்ளைகளா, தேவ திட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொள்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படணும். எங்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறீங்க. எங்களை கொண்டு குடும்பத்தில் பெரிய ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறீங்க. அந்த திட்டத்திற்கு நேராக எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம்.